ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம ஜிகே கொஷின்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம சிவிலியன் அவார்ட்ஸ் பார்க்க போறோம். சிவிலியன் அவார்ட்ஸ் வந்துட்டு இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இது எல்லாமே சேர்த்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா அப்கமிங் இப்ப நீங்க நார்செட்டா இருக்கட்டும், இந்த சிஆர்இயா இருக்கட்டும், ஜிகேல இருந்து 1 or 2 MCQs வரலாம். அனதர் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற ஒரு 5 minutesல கண்டிப்பா ஒரு மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பத்மா அவார்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ்னா என்னன்னு சொன்னா ஒரு நார்மல் இண்டிவிஜுவலா இருக்கவங்களுக்கு இது கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்க வந்து ஏதோ ஒரு போஸ்ட், ஹை கிரேட் போஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்தியன் சிட்டிசனாவோ இல்லை நார்மல் இண்டிவிஜுவலா இருந்து ஏதாவது ஒரு ஃபீல்டுல நீங்க நல்ல ஷைன் பண்ணீங்கனாலே அந்த அவங்களுக்கு இந்த பத்மா அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. பத்மா அவார்ட்ஸ் ஆக்சுவலா வந்து 3ஆ பிரிப்பாங்க. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் அண்ட் பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிப்பாங்க. இது வந்து அதுல சப் கேட்டகரி இருக்கு. லைக் சோஷியல் ஒர்க் பண்ணவங்களுக்கு, பப்ளிக் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல பெஸ்டா இருக்கவங்களுக்கு, இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேடு, மெடிசன், லிட்ரேச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வீஸ்ல இவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஹையஸ்ட் அவார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்மா அவார்ட்ஸ். பத்மா அவார்ட்ஸ்ல ரொம்ப பெரிய அவார்ட் பார்த்தா பத்ம விபூஷன் தான் இருக்கு. அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா யாராவது எக்ஸப்ஷனல், ஓகே, எக்ஸப்ஷனல் ஒரு தனித்துவமான சர்வீஸ் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு பத்ம விபூஷன் வந்துட்டு கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து பத்ம பூஷன். பத்ம பூஷன்ங்கிறது இப்போ மிடில் லெவல் மாதிரி. ஓகே, இது வந்து கொஞ்சம் சர்வீஸ் அதை விட கொஞ்சம் கம்மியா பண்ணவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. தென் பத்மஸ்ரீயும் வந்துட்டு நல்ல சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே அப்போ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த வருஷம் பத்ம அவார்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா நம்ம ஆக்டர் மிஸ்டர் அஜித் குமாருக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஏதோ நியூஸ்ல பார்த்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம பத்ம அவார்ட்ஸ் யார் யார் கொடுத்தாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பத்ம விபூஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அவார்ட்ஸ் இந்த பத்மா அவார்ட்ஸ்லே. இது இந்த வருஷம் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. யார் யாருங்கிறது தான் இந்த டேபிளர் காலம் நான் கொடுத்துருக்கேன். துருவர் நாகேஸ்வர் ரெட்டி மெடிசன் ஃபீல்ட்ல கொடுத்துருக்காங்க. அவரோட இது வந்து தெலுங்கானால அவரோட நேட்டிவ். தென் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஸ்ரீ ஜெகதீஷ் சிங் கெஹார் பப்ளிக் அஃபேர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அவரு சண்டிகர்ல இருந்து இருக்காரு. தென் குமுதினி ரஜினிகாந்த் லைக்கியா ஆர்ட் குஜராத்ல இருந்து கொடுத்துருக்காங்க. தென் லக்ஷ்மி நாராயண சுப்பிரமணி அவங்களும் ஆர்ட்டுக்காக கர்நாடகால இருந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்ரீ M.T. வாசுதேவ நாயர் வந்துட்டு லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்காக கேரளால இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒசமு சுசுகி வந்து ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்காக ஜப்பான் கொடுத்துருக்காங்க. தென் சாரதா சின்ஹா வந்து ஆர்ட்டுக்காக பீகார்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆர்ட்ல 3 பேர் வாங்கியிருக்காங்க, மெடிசன்ல ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, தென் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன்ல ஒருத்தவங்களும், பப்ளிக் அஃபேர்ஸ் ஒருத்தவங்களும், ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் மிடில் லெவல் அவார்ட்ஸ் பார்த்துடலாம். மிடில் லெவல் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஏ சூரிய பிரகாஷ் லிட்ரேச்சர், தென் அனந்த் நாக் ஆர்ட், தென் தீபிகா பெகராய் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன், ஜதின் கோஸ்வாமி ஆர்ட் கொடுத்துருக்காங்க, ஜோஸ் சாக்கோ மெடிசன் கொடுத்துருக்காங்க, தென் கைலாஷ் நாத் தீக்ஷத் ஆர்கியாலஜில கொடுத்துருக்காங்க, மனோகர் ஜோஷி பப்ளிக் அஃபேர்ஸ்க்காக, தென் நாளைக்கு குப்புசாமி செட்டி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, நாத்மூரி பாலகிருஷ்ணன் ஆர்ட், PR ஸ்ரீஜேஷ் ஸ்போர்ட்ஸ், பங்கஜ் பட்டேல் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, பங்கஜ் உதாஸ் ஆர்ட், தென் ஸ்ரீஜேஷ் பங்கஜ் பட்டேல் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, சாரி அது திருப்பி இதுலேயே வருது, ராம் பகதூர் ராய் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஜேர்னலிசம், தென் சாத்வேதி ரித்தம்பஹரா சோஷியல் ஒர்க், ஸோ அஜித் குமார் ஆர்ட், ஸோ நீங்க நான் சொன்னது இதுதான், தென் சேகர் கபூர் ஆர்ட், தென் சோபனா சந்திரகுமார் ஆர்ட், தென் சுஷில் குமார் மோடி பப்ளிக் அஃபேர்ஸ், தென் வினோதம் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், தென் வினோத் தாம் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், தென் ஸ்ரீஜேஷ் பங்கஜ் பட்டேல் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, பங்கஜ் உதாஸ் ஆர்ட், தென் ஸ்ரீஜேஷ் பங்கஜ் பட்டேல் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஜேர்னலிசம், தென் சாத்வேதி ரித்தம்பஹரா சோஷியல் ஒர்க், ஸோ நீங்க நான் சொன்னது இதுதான், தென் சேகர் கபூர் ஆர்ட், தென் சோபனா சந்திரகுமார் ஆர்ட், தென் சுஷில் குமார் மோடி பப்ளிக் அஃபேர்ஸ், தென்
இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாமே நீங்க படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா தேவையில்லை. நீங்க வந்துட்டு பத்ம விபூஷன் பார்த்துக்கோங்க. எத்தனை பேரு நேம் சும்மா ஃபுல்லா நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா நேம் தெரிஞ்சாலே போதும் பத்ம விபூஷன் யாராருக்கு கிடைச்சிருக்குங்கிறத. தென் இந்த பத்மஸ்ரீலையும் இதுல மட்டும் மெடிசன்ல யாருக்கு இருக்குன்னு மட்டும் பார்த்தா கூட போதும். ஓகே, மெடிசன்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜோஷ் சாக்கோ அவங்களுக்கு ஒண்ணு இருக்கு, மட்டும்தான் மீன்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நெக்ஸ்ட் பத்மஸ்ரீ பாத்தீங்கன்னா 113 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதுவும் வந்துட்டு அந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து வராது. ஸோ நீங்க ஆவரேஜா மெடிசன் ரிலேட்டட் என்ன கொஷின்ஸ் இருக்கோ அது மட்டும் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் கேல் ரத்னா அவார்ட்ஸ் பத்தின எம்சிக்யூ ஆல்ரெடி நாங்க டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம், அதுலயே போட்டிருந்தோம் கேல் ரத்னா அவார்ட்ஸ் யார் யார் கிடைச்சிச்சுன்னு. 2025ல யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹரம்பிரீத் சிங் ஹாக்கிக்காக கொடுத்துருக்காங்க, தென் மனு பாக்கர் ஷூட்டிங்காக கொடுத்துருக்காங்க, தென் குகேஷ் டி வந்து செஸ்க்காக கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிரவீன் குமார்ங்கிறவங்களுக்கு வந்து பேரா அத்லெட்டிக்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியாவோட ஹையஸ்ட் அவார்ட் பாரத் ரத்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஆக்சுவலா இந்த வருஷம் கொடுக்கல, பாரத் ரத்னா வந்து ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. 2019ல யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி கொடுத்துருக்காங்க, அவரு 13th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தவர். தென் நானாஜி தேஷ்முக்கு கொடுத்துருக்காங்க, அவரு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். தென் பூபன் ஹசேகா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவரு வந்து ஒரு மியூசிஷியன் சிங்கர் அந்த மாதிரி மல்டி டேலண்டட். தென் 2024 லாஸ்ட் இயர் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கபோரி தாக்கூர், ஓகே, பீகார் சீஃப் மினிஸ்டர். தென் லால் கிருஷ்ணா அத்வானி, இவங்க வந்துட்டு டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க, அத்வானி தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே. தென் PV நரசிம்ம ராவ், இவரும் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு. தென் சத்துர்தி சத்தன் சிங், இவரும் வந்துட்டு முன்னாள் பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க தான். தென் MS சுவாமிநாதன், ஓகே, இந்த கிரீன் ரெவல்யூஷன் பண்ணார்ல அவருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 2024. நீங்க 2024 ஞாபகம் வச்சிருந்தா கூட போதும் தான். கபோரி தாக்கூர் ஒரு பொலிட்டீஷியன். தென் அத்வானியும் ஃபார்மர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், நரசிம்ம ராவ் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அண்ட் சத்துர்தி சரண் சிங் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். MS சுவாமிநாதன் மட்டும்தான் இது. MS சுவாமிநாதன் வாய்ப்புகள் இருக்கு MCQஸ்ல வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அவார்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.